நீட் முறைகேட்டால் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து சென்னையில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். கடந்த 3ஆம் தேதி நீட் பொதுத் தேர்வு நாடு முழுவதும் நடைபெற்ற நிலையில் வினாத்தாள் கசிவு தொடர்பாக நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்திருந்த நிலையில் நீட் முறைகேட்டால் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து சென்னையில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். மத்திய அரசை கண்டித்து சென்னையில் உள்ள மத்திய அரசு அலுவலகமான சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மாணவர்களை தற்போது காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மத்திய அரசை கண்டித்து சென்னையில் உள்ள மத்திய அரசு அலுவலகமான சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நீட் முறைகேட்டால் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து சென்னையில் மாணவர்கள் தரப்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்து வருகின்றனர். மத்திய அரசை கண்டித்து சென்னையில் உள்ள மத்திய அரசு அலுவலகமான சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு இதில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்ததை அடுத்து நீட் தேர்வை தேசிய தேர்வுகள் முகமை ரத்து செய்தது. இந்த நிலையில் நீட் முறைகேட்டை கண்டித்து சென்னையில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய அரசு அலுவலகமான சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாரணி. வணக்கம் தாரணி. தற்போது நீட் முறைகேட்டை கண்டித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். கள நிலவரம் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவனில் எஸ்எஃப்ஐ மாணவர்கள் நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்து ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர்களை காவல்துறையினர் தொடர்ந்து கைது செய்து வருகின்றனர். நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒன்றிய அரசு அலுவலகமான சாஸ்திரி பவனை முற்றுகையிடும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக பதாகைகளை கையில் ஏந்தி வெட்கம் கெட்ட மோடி அரசே என்று கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் சாஸ்திரி பவனை முற்றுகையிட முயன்ற போது காவல்துறையினரும் மாணவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளானது ஏற்பட்டது. மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை போலீசார் சட்டையை கிழித்து குண்டுக்கட்டாக கைது செய்யும் பொழுது மாணவர் ஒருவர் இதுதான் நீங்கள் கூறிய மாற்றமா என போலீசாரிடம் ஆவேசமாக கேள்வி எழுப்பிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவர் சங்கத்தின் செயலாளர் சம்சீர் அகமது தமிழகம் முழுவதும் ஒன்றிய அரசு அலுவலகங்களை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்று வருவதாகவும் துவக்கத்திலிருந்து நீட் தேர்வில் முறைகேடு நடைபெற்று வருகிறது என கூறிய அவர் நாளுக்கு நாள் நீட் தேர்வின் முறைகேடு அதிகரித்து வருகிறது என அது தனக்கு வேதனை அளிப்பதாகவும் கூறியிருக்கிறார். நீட் தேர்வின் வினாத்தாள்களானது ராஜஸ்தான் மாநிலத்தில் கசிந்ததை அடுத்து நடைபெற்று முடிந்த நீட் தேர்வை ரத்து செய்து ஒன்றிய அரசு அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. இதற்கு எதிராக இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் இந்தியா முழுவதும் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று சாஸ்திரி நகரில் நடந்த போராட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்து நீட் முறைகேட்டை கண்டித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்து வருகின்றனர். அது தொடர்பான கள தகவல்களுக்கு நன்றி தாரிணி.